சென்னை மெரினாவில் சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு இடைநிலை ஆசிரியர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களை குண்டுகட்டாக போலீசார் கைது செய்யும் காட்சிகளை தற்போது பார்த்தோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தி ஆசிரியர் கண்ணன் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் கண்ணன், இதுகுறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். சென்னை மாநகரமே இப்போது போராட்ட களமாகி இருக்கிறது. ஒருபுறம் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம், சாலை மறியல், அதைத்தான் நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தலைமைச் செயலகத்திலிருந்து இந்த காமராஜர் சாலையில் சேப்பாக்கம் அருகே இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கோட்டைக்கு செல்லும் வழியில் அமைச்சர்கள், முதலமைச்சர் செல்லும் வழியில் இந்த போராட்டம், இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம், சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு இந்த போராட்டம் நடைபெறுகிறது. 16 ஆண்டுகளாக இதே கோரிக்கையை வலியுறுத்தி பல்வேறு அரசுகளிடம், திமுக அரசு, அதிமுக அரசுகளிடமும் கோரிக்கை வைத்து தங்களது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என்று இடைநிலை ஆசிரியர்கள் ஒருபுறம் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். மறுபுறம் செவிலியர்கள் அவர்களும் இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அங்கு மருத்துவ பணிகள் கழகம் மற்றும் அண்ணா நகரில் உள்ள தொழிலாளர் நலத்துறை அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் செவிலியர்கள் போராட்டம் மற்றொரு புறம், மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் ஒருபுறம், தூய்மை பணியாளர்கள் போராட்டம் ஒருபுறம் என சென்னை மாநகரமே பல்வேறு தரப்பினரின் கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி திடீரென போராட்டங்கள் அறிவிப்பதால் ஆங்காங்கே போக்குவரத்து மற்றும் இயல்பு நிலை பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஒருபுறம் இடைநிலை ஆசிரியர்கள், மறுபுறம் மருத்துவத்துறை செவிலியர்கள், மற்றொரு புறம் மாற்றுத்திறனாளிகள், மற்றொரு புறம் அங்கு இடைநிலை ஆசிரியர்கள், செவிலியர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள், தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்டோர் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆங்காங்கே போராட்டங்கள், மறியல் மற்றும் முழக்கங்களை எழுப்பி வரக்கூடிய காட்சிகளையும், அவர்களை கைது செய்வதற்கு அங்கு பேருந்துகள் மூலமாக காவல்துறையினர் அவர்களை அப்புறப்படுத்தக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வாரத்தின் முதல் நாளான இன்று 4 தரப்பினர் அரசு இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்று அரசு ஊழியர்களாக உள்ள ஆசிரியர்கள், செவிலியர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள், தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்டோரும் இந்த போராட்ட காலத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இப்பொழுது அந்த இடைநிலை ஆசிரியமாக போராடுகிறோம், விடுமுறையில் தான் போராடுகிறோம். மக்களை நன்கு கவனியுங்கள். நாங்கள் மாணவர்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் இதுவரைக்கும் 45 நாள் சாப்பிடாமல் இருந்திருக்கிறோம். பல ஆண்டுகளாக உடலெல்லாம் வீணாகி, உடல்நிலை மோசமாகி இப்பொழுதும் போராட முடியாமல் தான் போராடி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு சமூக நீதி இல்லையா? சமத்துவம் பேசுறீங்க, பெண்ணுரிமைன்னு பேசுறீங்க. இவங்கெல்லாம் பெண்கள் இல்லையா? எவ்வளவு நாள் போராடிட்டு இருப்பாங்க, அழுதுட்டு இருக்காங்க மக்கள்லாம். பாருங்க, பெண்கள் எத்தனை பேர் சாப்பிடாம மயங்கி, எத்தனை தடவை நாங்க ஆஸ்பத்திரியில போய் ஆம்புலன்ஸ்ல எல்லாம் எங்களை ஏத்துனாங்க. நாங்க இன்னைக்கே போராடுறோம் மக்களே. நாங்க ஏன் இந்த அளவுக்கு வந்தோம்ல, இதுக்கு முன்னாடி பல வருஷமா போராடிட்டோம். இந்த ஆட்சியிலையும் எவ்வளவு நாளா போராடி மயக்கம் போட்டு விழுந்து போராட கூட இடம் கொடுக்காம வெளியேற்றி, இப்ப நாங்க கோரிக்கையை கேட்டு முன்னாடியே நோட்டீஸ் எல்லாம் கொடுத்து வந்தோம். திடீர்னு வந்து இப்படி மறியல் பண்ணல. எவ்வளவு நாளா அரசு அதிகாரிகள்கிட்ட முன்னாடியே மனு கொடுத்து போராட்டம் பண்றோம், கோரிக்கை நிறைவேற்றி கொடுங்கன்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு தாமதப்படுத்தி குழு போட்டு 3 வருஷம் ஆகுது. இந்த ஒரு பிரச்சனை தீர்க்கிறதுக்கு என்னங்க குழு? சாதாரணமா யார் பார்த்தாலும் சொல்லிடுவாங்க, 5வது படிச்ச பையன் கூட. எதுக்குங்க தேவதாஸ் அவர்களுடைய அந்த கோரிக்கைகளை அவர்கள் வலியுறுத்தியதை பார்த்தோம். ஒரே வேலை, ஆனால் ஊதியம் மட்டும் மாறுபாடுடன் இருக்கிறது என்றும், பணி நிரந்தரம் வேண்டும் என்று 16 ஆண்டுகளாக தொடர்ந்து நாங்கள் அரசுகளிடம் வலியுறுத்தி வருகிறோம் என்றும், தேர்தல் நேரத்தில் மட்டும் வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு அதை நிறைவேற்றுவதில்லை என்ற கோரிக்கைகளோடு அந்த இடைநிலை ஆசிரியர்கள், குழந்தைகள் மற்றும் அவருடைய உறவினர்களோடு பெண்களும் ஆண்களும் அங்கு ஆசிரியர்களும் ஆசிரியர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 4
ஊழியர்களும் தொழிற்சங்கத்தை சேர்ந்தவர்களும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதால் சென்னை மாநகரம் முழுவதும் பல்வேறு இடங்களில் தூய்மை பணியாளர்கள் ஒருபுறம், மாற்றுத்திறனாளிகள் ஒருபுறம், இடைநிலை ஆசிரியர்கள் ஒருபுறம் என இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. 4 பேர் 4 கட்டங்களாக இந்த போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் இந்த பகுதியில் சாலை மறியல் போராட்டம் மற்றும் இந்த போராட்டத்தில் பெண்களை இந்த மாதிரி வீதியில வந்து நின்று போராட விடலாமா? நாங்க எவ்வளவு பெண்ணாசிரியர்கள் தானே போராடுறோம். உங்க வீட்டு பெண்களா இருந்தா இப்படி இருப்பீங்களா? பெண்ணாசிரியர்கள்னு கூட இல்லாம எங்களெல்லாம் இந்த மாதிரி சித்திரவதைப்படுத்துறீங்களே, நல்லதா? தமிழக அரசின் முதல்வர் முத்தமிழறிஞரின் முத்தான புதல்வர் எங்களுடைய கோரிக்கையை உடனே நிறைவேற்றணும்னு நாங்க கரம் தாழ்ந்து கேட்டுக்கொள்கிறோம்.